எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த சபை ஆராதனையின் காலை நேரத்திலே உம்முடைய நாமத்தினால் கடந்து வந்து உம்மை பாடி துதிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் ஆலயமாக ஜெப வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையில் ஆங்காங்கே இருந்து இந்த ஆராதனை எங்களோடு சேர்ந்து இணைந்து ஆராதிக்கின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் மாற எல்லா ஆராதனை எல்லா பகுதிகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த சபை ஆராதனையிலே நாம் ஒருமித்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆமென், அங்கங்கே இருந்து இந்த சத்தத்தை கேட்டு எங்களோடு ஆராதிக்கிற உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனால் ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. தொடர்ந்து சில பாடல்களை பாடி நாம் தேவனை துதிக்கப் போகிறோம். முதல் பாடலாக நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் அநாதி தேவன் உன் அடைக்கலமே என்கின்ற 19வது பாடலை பாடி நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் எண் 19. உற்சாகமாக இயேசுவை துதிக்க போகிறோம். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவன்றே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்றே. யுவனாந்திரத்தில் நயம் காட்டி இனிதாய் வரும் அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே,
கனக பாதை ஆரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, சமாதானத்தின் உடன்படிக்கை தன்னை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால், இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். கடும் கானகத்தின் கர்த்தர் கரங்களிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், ஆனந்தம் பாடி வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இயேசு தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா, உற்சாகமாக ஹல்லேலூயா. பாடல் புஸ்தகத்திலே 86வது பாடல், 86வது பாடல், இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம். 86வது பாடல். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். 86வது பாடல், இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். Praise the Lord. ஆமென். உற்சாகமாக கைகளை கொண்டு இயேசுவை துதிக்க போகிறோம். அவர் நம்முடைய ஆண்டவர், அவரை ஆராதிப்பது. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நாம்
இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செவ்வையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்தும தேகம் அவர் பணிக்கு, இனி நாம் அல்லவரே எல்லாம். ஆவி ஆத்தும தேகம் அவர் பணிக்கு, இனி நான் அல்லவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பாடலாக ஒரு பாடலை கூட பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 3வது பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சேர்ந்து பாடுவோமா? Praise the Lord. Hallelujah. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே நேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கண்டவரே உம்மையா. முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உம்மை ஆராதிப்பேன், கப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் எல்லா தேவ பிள்ளைகளும் முழங்கால்களை முடக்கி இயேசுவை ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் நன்றி ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த ஓய்வு நாள் காலை நேரத்தில் எல்லாரையும் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய மகிமை நமத்தில் வெளிப்படும்படியாய், அவருடைய பிரசன்னமத்தில் வெளிப்படும்படியாய் எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், தேவனே உம்முடைய கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி எல்லாரும் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை நிறைந்தவர், அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் நம்முடைய புதிய கிருபையாலங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரு சொன்னது போல, ஆதியில் நம்மேல் இளமை வந்து இறங்கினது போலவே இந்த கொர்நேலியுவின் வீட்டிலும் தேவ மகிமை வந்து இறங்கிற்று என்று சொன்னது போல, ஆத்திய நூற்றாண்டு இறங்கின தேவ மகிமை அங்கே கூடி ஆராதித்த போது இறங்கி வந்த தேவனுடைய மகிமை எங்கள் எல்லார் மேலும் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு, எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவோடு நாங்கள் நெருங்கி வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த நேரம், அது வீடா இருந்தாலும்
இருந்தாலும், ஆண்டவரே வாகனத்தில் பிரயாணம் பண்ணுவதா இருந்தாலும், இது உம்முடைய சமூகமாக இருக்கிறது. உம்முடைய சமூகத்தின் நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த ஆராதனை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் முடிந்து நம்முடைய பிள்ளைகள் எழும்பும் போது, இந்த ஆராதனை முடிந்து எழும்பும் போது, ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கூட்டங்கள் மூலமாக, இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதன் மூலமாக சில நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பி போகத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 3 நாட்களாக ஆமென் உம்முடைய பாதத்தில் இருந்து ஜெபித்த அந்த ஜனங்கள், சத்தியத்தை கேட்ட ஜனங்களை திரும்ப வெறுமையை அனுப்புவது உமக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. எப்படியாகிலும் உம்முடைய பாதத்தில் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பி போகும்போது, வீட்டுக்கு போகும்போது அவர்களை வெறுமையாக அனுப்புவது என் ஆண்டவருக்கு விருப்பம் அல்லவே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த ஆராதனை முடிந்து எழும்பும்போது ஒரு புதிய தைரியத்தோடு எழும்பத்தக்கதாக என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் குடும்பங்களுக்கு, தனிப்பட்ட வாழ்வுக்கு, இந்த ஊழியத்திற்கு, எங்கள் கிராமத்திற்கு எம் தேவன் பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. எங்கள் தாழ்வுகளில் எங்களை நினைத்தருளின தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை உயர்ந்திருப்பீராக. துதியின் மத்தியிலே உம்முடைய சிங்காசனத்தை போடுகிறவர், துதியின் மத்தியிலே நம்முடைய சிங்காசனத்தை போடுகிறவர் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க பாப்போம், எல்லாம் துதிங்க. கைகளை அடித்து எல்லா வாய்களை திறந்து சில நிமிடங்கள் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படி, தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பும்படி, தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பும்படி, அன்பான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீ அப்படியே சமூகத்தை விட்டு எழும்பி போகும்போது, ஆமே, சிங்கத்திற்கு ஒத்த பல, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பல. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு ஜனங்களையும் நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு, பலன் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு, என்னால் முடியாது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு, என்னால் மேற்கொள்ள முடியாது சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய பலனை அளவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த பிரச்சனையை சமாளிக்க, இந்த போராட்டத்தை சமாளிக்க, இந்த பண நெருக்கத்தை சமாளிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் தேவனுடைய பாதத்தில் ஜெபித்த யோசபாத்துக்கு சொன்னீங்களே, ஆமே, இதை நான் செய்வேன், இந்த யுத்தத்தை நான் செய்வேன். இந்த சபை ஆராதனையில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளைகள் யாரெல்லாம் என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, என் விஷயம் இப்படி இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, இந்த காரியத்தை சமாளிக்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு, ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்யும் என்று காத்திருந்த யோசபாத்திற்கு, இதை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் யோசபாத்தே, இதை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் யோசபாத்தே. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த காரியம் உன்னுடையதல்ல, இது என்னுடையது என்று ஏற்றுக்கொண்டு யோசபாத்து தலை நிமிர பண்ணின தெய்வமே, ஓரே லாமானா ஷேஹௌதராதலா அர்தினேனா ஷிகந்துடாலதினே ஹௌதராதா. ஆராதிக்கிறோம் தெய்வமே, பூமியின் ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. கடற்பாசி என்னை சுற்றி கொண்டது, ஆழி என்னை மூடிக்கொண்டது என்று சொல்லி துதித்த யோனாவை போல நானோ துதியின் சத்தத்தோடு தேவனுக்கு பலிகளை செலுத்துவேன். இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், அவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும், அவனுடைய ஆளுகை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. என்ன செய்வேன் என்று திகைக்கும் போது உதவி செய்யும் அன்பின் இயேசுவே. என்ன செய்வேன் என்று திகைக்கும் போது உதவி செய்யும் அன்பின் இயேசுவே. யுத்த நேரத்தில் சோதனை காலத்தில் திகைக்கும் போது உதவி செய்வாரே. யுத்த நேரத்தில் சோதனை காலத்தில் திகைக்கும் போது ஜெயம் தருவாரே. என்ன செய்வேன் என்று திகைக்கும் போது உதவி செய்யும் அன்பின் இயேசுவே. என்ன செய்வேன் என்று திகைக்கும் போது உதவி செய்யும் அன்பின் இயேசுவே. ஒண்ணுமில்லா நேரத்தில் வறுமை காலத்தில் திகைக்கும் போது உதவி செய்வாரே. ஒண்ணுமில்லா நேரத்தில் வறுமை காலத்தில் திகைக்கும் போது உதவி செய்வார். சொல்லுங்க, என்ன செய்வேன் என்று. ஒருவேளை யோசபாத்தை போல என்ன செய்வேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனை சமாளிக்க, இந்த போராட்டத்தை சமாளிக்க என்ன செய்வேன் ஆண்டவரே, இந்த பணச்சிக்கல்களை சமாளிக்க என்ன செய்வேன் ஆண்டவரே, இந்த வியாதியிலே இந்த வியாதியை சமாளிக்க என்ன செய்வேன் ஆண்டவரே, ஒண்ணுமே தெரியலப்பா என்று நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். என்ன செய்வேன் என்று திகைக்கும் போது உதவி செய்யும் அன்பின் இயேசுவே. என்ன செய்வேன் என்று திகைக்கும் போது உதவி செய்யும் அன்பின் இயேசுவே. ஒண்ணுமில்லா நேரத்தில் வறுமை காலத்தில் திகைக்கும் போது உதவி செய்வாரே. ஒண்ணுமில்லா நேரத்தில் வறுமை காலத்தில் திகைக்கும் உதவி செய்வாரே. என்ன செய்வேன் என்று திகைக்கும் போது உதவி செய்யும் அன்பின் இயேசுவே. என்ன செய்வேன். நம்முடைய தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த சபை ஆராதனை நாளிலே ஒரு காரியத்திற்காக நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போகிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்திற்காக ஜெபித்தாலும் அதிலே நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கங்கே நாம் இருந்தாலும் இந்த சபை ஆராதனை மூலமாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் நம்முடைய வலகரத்தை உயர்த்தி இந்த ஆராதனை சத்தத்தை, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென் உங்கள் வலகரத்தை உயர்த்தி ஆமென் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்கள் குடும்பத்தில் வர வேண்டும். ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகம் ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை எசப்பாவுடைய வருகை சீக்கிரமாயிருக்க அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆராதனை நாளிலே, இந்த சபை ஆராதனையிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஒரு வாஞ்சையை தேவன் தருவாராக. நம்முடைய சபையின் குடும்பங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படும்படியாக ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது. ஒரு குடும்பம் கூட கைவிடக்கூடாது. கையை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் மனம் திரும்பி முழுக ஞானஸ்தானம் பெறாத தேவ பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஏசப்பா சொன்னார், நிக்கேதேவு என்கிற மனிதனை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஒரே ஒரு தருணம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருவேளை நம்முடைய மரணத்தோடு அந்த தருணம் முடிவடைகிறது. இல்லை என்றால் இயேசுவின் வருகையோடு அந்த தருணம், அந்த சான்ஸ் முடிவடைகிறது. கைகளை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். இயேசு இப்போது வர, சீக்கிரமாய் வர அநேக வழிகள், வாய்ப்புகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில்
குடும்பத்தை உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல பேழைக்குள் நாங்கள் எல்லாரும் வரணும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள், ஆமென், பிள்ளைகள் யாரெல்லாம் இன்னும் ரட்சிப்புக்குள் வரவில்லையோ அவங்க எல்லாம் சீக்கிரமா வரணும். நாளை என்பது என்னுடைய நாள் அல்ல. ஆமென். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை சபைக்கு வந்தாலும் ஆமென் பல காரியத்து நிமித்தம் பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க போகிறோம். இந்த சபை ஆராதனை நாளிலே நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கும்படி தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வருகை ஒருவேளை ஆமென் சீக்கிரமா இருக்குமானால் எங்கள் சபைக்குட்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளும் இந்த ஆராதனை சத்தத்தை கவனிக்கிற, இதிலே கலந்து கொண்டு இணைந்து ஆராதிக்கிற ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது. உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, உம்முடைய வருகைக்கு பின்பு இந்த பூமி ஒரு அக்கிரமக்காரன் கையிலே விடப்பட போகிறது. இந்த பூமியில பெரிய கொந்தளிப்புகள் வரப்போகிறது. பயங்கரமான கடினமான காரியங்கள் வரப்போகிறது. அதிலே நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ ஆமென் சிக்கி கொள்ளாதபடி தேவன் எங்களை பாதுகாக்க வேண்டுமே. ஆமென். இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு பின்பு எங்கள் தலைமுறைகள் ஒருவர் இந்த பூமியில இருக்கக்கூடாது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக அந்த கிறிஸ்துவின் காலத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. தெய்வமே, எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டுமே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தில் எல்லா பிள்ளை ரட்சிக்கும்படியாக ஆமென் தேவ வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படி, ஒருவரும் கைவிடாமல் பாதுகாக்கும்படி கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போக சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். 119வது சங்கீதத்தை ஒன்றிலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 119 1 to 16 வசனங்கள் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுதல் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகள் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியினால் சுத்தம் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுவேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உமது சாட்சியின் வழியில் கலிகூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவே. ஆமென். இந்த சங்கீத பகுதிக்காக நம் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் பாதுகாத்தார். ஒரு வாரம் முழுவதும் அவருடைய கிருபை நம் அதிசயமாய் நடத்தி இருக்கிறது. அவருடைய எல்லா கிருபைகளுக்காக, ஒரு வாரம் பாதுகாத்த பாதுகாவலுக்காக எல்லாரும் கைகளை கொண்டு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. ஒரு வாரம் முழுவதும் இயேசுப்பா எங்கள் குடும்பங்களை, சபையின் மக்களை, எங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அதிசயமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தி வந்த நம்முடைய வழிகளுக்காக, நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இலவசமான நம்முடைய பாதுகாவலுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடதலுக்கும் தப்புவித்த தெய்வமே, தப்புவித்த தெய்வமே, எல்லாமுடைய பாதுகாவலுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடும் என்டி இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடும் என்டி இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடம்மை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடம்மை நோக்கிடுமே. திருப்பாதம் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் உட்காருவோம். நான் வாசித்த அந்த சங்கீத பகுதியிலே, ஆமென், சங்கீத புத்தகத்தில் அதிகமான வசனங்களை கொண்ட சங்கீதம் 119ஆம் சங்கீதம். 1 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் 9வது வசனத்திலே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிற நாள் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபனுக்கு மட்டுமல்ல பரிசுத்தம் தேவைப்படுவது, எல்லா வயதினருக்கும் பரிசுத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய பாதையை சுத்தம் பண்ண தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும்போது ஒரு மனிதனுடைய வழிகள் சுத்தமாகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளை வாசிக்கிறோம், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ நம்முடைய வழிகளை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய போக்கு, நம்முடைய வரத்து, நம்முடைய சிந்தனையுடைய பிரயாணங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். 139ஆம் சங்கீதத்தில், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் தேவனுடைய அந்த வல்லமையை, அவருடைய அந்த பெரிய கிரியை அவன் சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கும்போது, நம்முடைய வழிகளை பார்க்கும்போது, அந்த வழிகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வழிகள் சுத்தமாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன வசனங்களினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை என்பது அதற்கு பயப்படுகிற மனிதனுக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பை கொடுக்கிறது, ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிறது. எந்த வயதினராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவைப்படுகிறது. ஆகவே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற ஒரு தெய்வ பிள்ளையாக இருந்தால் வேதத்தின் வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள், அதை நேசியுங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் சில நிமிடங்கள் தேவனுடைய ஆலோசனையை
நம்ம கேட்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஆரம்பத்தில் இருந்து இம்மட்டுமாக நாம் பாடல் பாடி ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். தொடர்ந்து நாம் தேவனுடைய ஆலோசனை கேட்கிற நேரம். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆமென் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, ஆபத்தை காண்கிற நீ மறைந்து கொள். ஸ்தோத்திரம். துன்மார்க்கர் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். ஆபத்தை காண்கிற நீ மறைந்து கொள் என்கிற தலைப்பில் தேவனுடைய சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின் மூலம் தேவன் தான் நம்மோடு பேச வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய ஆலோசனை விரும்புகிற அத்தனை தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று கேட்போமா? ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனை விட மதுரமான வார்த்தைகள் எங்களோடு வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ஆவியின் வல்லமையோடு எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை வல்லமை கத்து தருவீராக தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சபை ஆராதனையோ இல்லை எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆமென் வரவேற்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆபத்தை காண்கிற நீ மறைந்து கொள். நீதிமொழிகள் 22:3 நம்முடைய செய்திக்காக ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி. ஆமென். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு உலகம். ஆக்சிடென்ட், ஆமென், அப்படின்னா எதிர்பாராத நேரத்தில் நடக்கிற தீமையான காரியங்கள், விபத்துகள், ஆபத்துகள் பல இடங்களில் நடக்கிறது. ஆமென். சில ரோடுகளில் போகும்போது ஆமென் வளைவான பகுதியிலே ஆமென் சொத்திரம் நெடுஞ்சாலை துறையினர்கள் ரோடு பக்கங்களில் போர்டு வச்சிருப்பாங்க, ஆபத்தான வளைவு, மெதுவாய் செல்லவும். தேவனுடைய பிள்ளைகளே, வளைவு மட்டும் இன்றைக்கு ஆபத்து இல்லை, எல்லா விதத்திலும் ஆபத்து மனிதனுக்கு இருக்கிறது. ஆபத்தை தெரியாமல் மனுஷன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, பிரசங்கின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல, கண்ணிலே குருவி பிடிபடுவது போல மனுபுத்திரர்கள் தங்களுக்கு வரும் பொல்லாத காலத்திலே சடுதியாய் அகப்பட்டு கொள்வார்கள். ஒரு சமுத்திரத்திலே குளங்களிலே ஓடி விளையாடுகிற மீன்கள் ஓடி விளையாடி கொண்டிருக்கும் போது மனிதன் அவைகள் மேல் வலைகளை போடுகிறான், தூண்டிலை போடுகிறான். அதிலே ஓடி விளையாடி கொண்டிருந்த மீனினங்கள் மாட்டிக்கொள்கிறது. இதை போல மனிதர்கள் சந்தோஷமா விமானத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமா ஆமென் ட்ரெயினிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வாகனங்களிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத விபத்தினாலே ஆமென் பல விதத்திலே மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்பக்கமும் ஆபத்து என்கிற ஒரு நிலைமையில தான் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆபத்து நிறைந்த உலகத்திலே நாமும் நம்முடைய குடும்பமும் காக்கப்பட தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆபத்தை காண்கிற நீ மறைந்து கொள். ஆபத்து எப்படியெல்லாம் வருகிறது என்று சில காரியத்தை சொல்லி ஆமென் எப்படி நம்ம மறைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை கேட்க போகிறோம். ஆதியாகமம் 25:3 ஸ்தோத்திரம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள் செய்த தேவன் என்று யாக்கோபு எழுதுகிறான். யாக்கோபுக்கு தன்னுடைய சகோதரன் ஏசாவின் நிமித்தம் ஒரு ஆபத்து வந்தது. பிரயாணம் பண்ணும்போது
பிரயாணத்தில் ஆபத்து வந்தது. மனிதனால் மனிதனுக்கு ஆபத்து வருகிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 42:21 யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பிடத்தில் தானியம் வாங்க எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே யோசேப்பு அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டும் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்க்க வந்த வேவுகாரர் என்று சொல்லி அவர்களை தண்டிக்கும்படி விரும்புகிறது போல நடிக்கிறான். உடனே அவங்க சகோதரர் மாறி மாறி பேசிக்கொள்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய சகோதரனுக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம்தான் இந்த ஆபத்து நமக்கு வந்திருக்கிறது என்று ஆதியாகமம் 42:21 யோசேப்பின் சகோதரர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு துரோகம் பண்ணும்போது வாங்கின பணத்தை கொடுக்காமல் அவர்களை ஏதாகிலும் ஒரு விதத்திலே துரோகம் பண்ணும்போது நாம் செய்கிற துரோகம் காலங்கள் கடந்து வரும்போது அது ஆபத்தை நமக்கு கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதம் 35:26 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு நேரிட்ட ஆபத்துகள் நிமித்தம் ஜனங்கள் சந்தோஷிக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்களுக்கு ஆபத்து வரும்போது ஆபத்தில் இல்லாதிருக்கிற சாதாரணமான ஜனங்கள் ஆபத்தில் சிக்கியிருக்கிற மக்களை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து பல வழிகளிலே வருகிறது. ஸ்தோத்திரம். லூக்கா 21:26 சொல்லுகிறது, தேவனுடைய வருகை நெருங்க நெருங்க உலகத்தில் ஆபத்துகள் பெருகிக்கொண்டே இருக்கும். உலகம் முழுவதிலும் கொரோனா என்கிற வைரஸ் நிமித்தம் அழிவுகள், வெஸ்ட் பெங்கால் இன்னும் ஒரிசா போன்ற மாநிலங்களிலே புயல்நாள் அழிவுகள், இப்படி உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் ஆபத்துகள் காற்றினாலே மழையினாலே வைரஸ் நிமித்தமாக ஆபத்துகள் மனுஷனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஏசப்பாவுடைய வருகை நான் சொன்னேன், மனிதனால் ஆபத்து வருகிறது. நாம் துரோகம் செய்யும் போது எதிர்காலத்தில் நமக்கு அது ஆபத்தாய் வருகிறது. அதோடு கூட ஏசப்பாவுடைய வருகை நெருங்க நெருங்க உலகத்தில் ஆபத்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். ஆமென். வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இது கடைசி காலம் ஆனபடியினால் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் கோபம் கொண்டு உலகத்தில் இறங்கி இருக்கிறான். அது நிமித்தம் உலகத்தில் குடியிருக்கிற மக்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசியாக பிசாசினால் மனிதனுக்கு ஆபத்து வருகிறது. இப்படியெல்லாம் மனிதனுக்கு ஆபத்து வருகிறது. நம்முடைய செய்தியின் தலைப்பு, ஆபத்தை காண்கிற நீ மறைந்து கொள். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நாம் மறைந்து காப்பாற்றப்படுவது என்கிற 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒன்று, ஆபத்தை காண்கிற நீ எப்படி மறைந்து கொள்வது? சங்கீதம் 91:1 வாசிக்க கேட்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது, ஆபத்தை காண்கிற நீ எங்கு மறைந்தால் நீ காப்பாற்றப்பட முடியும்? முதலாவது, உன்னதமான தேவனுக்குள் நீ மறைந்து கொள். அப்பொழுது உலகத்தில் வரக்கூடிய ஆபத்திலே நீங்களும் உங்கள் குடும்பமும் காப்பாற்றப்பட முடியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். முதலாவது, நமக்கு பெரிய ஆபத்திற்கு மறைந்து கொள்கிற ஒரு இடம், ஆபத்தை காண்கிற நாம் அதற்கு மறைந்து கொள்கிற இடம் உன்னதமான தேவன். ஸ்தோத்திரம். நம்மை உருவாக்கின தெய்வம். ஏன் தேவனுக்குள் மறைய வேண்டும்? இந்த உலகத்திலே ஆபத்தில் வரும்போது பாதுகாக்கப்பட ஏன் நாம் தேவனுக்குள் மறைய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழலாம். வேறு வழி இல்லையா காப்பாற்றிக் கொள்வதற்கு? தப்பித்துக்கொள்ள வேறு வழி இல்லையா? வழி இல்லவே இல்லை. சில நேரம் நாம் நினைக்கிற காரியங்கள் கைகூடி வரலாம், சில நேரம் அது கூட நமக்கு உதவி செய்யாமல் போய்விடும். பாருங்க, விலை அதிகமான வாகனங்களில் வாகனம் விபத்துக்குள்ளானால் டிரைவர் அந்த ஸ்டீரிங் இடித்து சாகக்கூடாது என்று அதற்காக
பாதுகாப்புக்கு சில காரியத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வண்டியிலே பிரயாணம் பண்ணுகிறவர்களும் விபத்துக்குள்ளாகி செத்து போகிறாங்க. ஹெல்மெட் வைத்து பைக் ஓட்டுறாங்க, ஹெல்மெட் உடைந்து அது உள்ளே குத்தி தலை கீறி சாகுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் ஆபத்திற்கு தப்பும்படி தேவனுக்குள் மறைந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. முதலாவது, அவர் நம்மை படைத்த தெய்வம். படைத்த தேவன்தான் ஆபத்திற்கு தப்புவித்து ஸ்தோத்திரம் நம்மை பாதுகாக்க முடியும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதோடு கூட ஆபத்து எப்போ நமக்கு வரும்னு தெரியாது. ஸ்தோத்திரம். எப்போதும் வரலாம். விமானத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது வரலாம். சில ஆண்டுக்கு முன்பு ஸ்தோத்திரம் ஒரு நாட்டிலே ஒரு விமானம் தரையிறங்க போகிறது. அதில் பிரயாணம் பண்ணினவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு போக வந்த எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இப்போ நாங்கள் லேண்டிங் பண்ண போகிறோம், விமானம் தரையிறங்க போகிறது. எல்லாரும் இருக்கி விட்டு எழும்பி விட்டார்கள். ஆனால் தரையிறங்க வேண்டிய விமானம் நேரே கடலுக்குள் இறங்கி போய்விட்டது. அதில் பிரயாணம் நூற்றுக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட முடியாமல் மூச்சு திணறி மரித்து போனார்கள். அப்போ ஆபத்து எப்போதும் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய பாதுகாப்பு இந்த ஆபத்தில் நம்மை தப்பு வைக்க முடியாது. முதலாவது, நம்மை ஆபத்திற்கு பாதுகாத்து கொள்ள ஏன் நம்ம தேவனுக்குள் மறைய வேண்டும் என்றால், அவர் நம்மை உருவாக்கின ஆண்டவர். இரண்டாவது, நம்மை பாதுகாக்கக்கூடிய நபர் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் நம்மோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 99:15 படி ஸ்தோத்திரம், ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம பாதுகாக்கிற ஒரு நபர் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும். இது சாத்தியமான காரியம் அல்ல. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, குடும்ப தலைவர் வேலைக்கு போகிறார், புருஷன் கூட இருக்க முடியாது, மனைவி பாதுகாப்பு கூட போக முடியாது, பிள்ளைகள் போக முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பாதுகாக்கிற நபர், ஆபத்திற்கு தப்புவிக்கிற நபர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவங்களால தான் உங்களை என்னையும் பாதுகாக்க முடியும். ஆகவே தான் சொல்லுகிறேன், முதலாவது ஆபத்தை காண்கிற நீங்கள் தப்பித்து கொள்வதற்கு தேவனுக்குள் நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள். பாருங்க, திருநெல்வேலி பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது. ஒரு ரொம்ப வசதி நிறைந்த ஒரு மருத்துவ குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையினுடைய முதல் பர்த்டேக்கு அநேக மக்கள் அழைக்கப்பட்டார்கள். வீடு நிறைய விருந்தாளிகள், நிறைய விதவிதமான ஆகாரங்கள் சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போது வந்தவங்க எல்லாரும் அந்த பிள்ளை எடுத்து கொஞ்சினாங்க. ஒருவர் எடுத்து இன்னொருத்தில் கொடுத்தார். அப்படியே மாறி மாறி கொடுத்து பல பேர் கையில் இந்த பிள்ளை போனது. பிள்ளை எல்லாரும் கொஞ்சி நேசித்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் எடுத்த ஒரு நபர் விட்டு ஒரு வயதான பிள்ளை கீழே இறங்கி விட்டது. பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோர் நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமிலே தொழுது கொண்டு வீட்டுக்கு வரும்போது இயேசப்பாவுடைய அம்மா நினைச்சாங்க, அப்பாவும் அம்மா நினைச்சாங்க, இயேசப்பா அந்த வண்டியிலே வந்திருப்பார், பிரயாணக்காரலோடு இருக்கிறார் என்று நினைத்து வீட்டில் வந்தவர் தான் இயேசப்பா தேடினது போல இந்த அம்மா நினைச்சாங்க, யாரோ ஒருவர் என் பிள்ளைய எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் என்ன நடந்தது? வீடு நிறைய விருந்தாளிகள். இந்த பிள்ளை, கீழே விடப்பட்ட பிள்ளை இன்னும் பர்த்டேயுடைய செலிப்ரேஷன் ஆரம்பிக்கல. எல்லா விருந்தாளியும் வந்திருக்கிறார்கள். ஊழியர்கார் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிள்ளை தெரியாமல் ஊர்ந்து அதுக்கு முடிந்த அளவு நடந்து ஊர்ந்து விழுந்த சமையல் பண்ணி வைத்திருக்கிற ரொம்ப மூடாமல் வைத்திருக்கிறாங்க. பாயாசத்தை சமையல் பண்ணி சரியா மூடாமல் வச்சிருக்கிறாங்க. இந்த பிள்ளை ஊந்து போய் நடந்து போய் அதை பாயாசம் பானைக்குள்ள கவிழ்ந்து பார்த்தவுடன் அந்த பிள்ளை மறைந்து உள்ளே விழுந்து விட்டது. கொதித்து காய்ந்து இருக்கிற அதிகமான வெப்பத்தில் இருந்த அந்த பானைக்குள்ள பிள்ளை விழுந்து விட்டது. விழுந்து பிள்ளை செத்து விட்டது. இது யாருக்குமே தெரியாது. கடைசியில் ஊழியர்கள் வந்து ஜெபிக்க பிள்ளையை கேட்டபோது
மாறி மாறி கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன், நான் இவங்கள்ட்ட கொடுத்தேன். பாருங்க, மாறி மாறி பார்த்தா பிள்ளை எங்கேயுமே காணலை. பிறகு அங்கே பார்க்கும்போது பாயாச பானைக்குள்ள பார்த்தா ஒரு வயதான அழகான ஆண் பிள்ளை அதுக்குள்ளே செத்து கிடக்கிறது. இதை போலதான் மனிதனுக்கு எப்போ ஆபத்து வரும் என்று சொல்லவே முடியாது. ஆகவே ஆபத்தில் மறைந்து கொள்ள முதலாவது வழி நாம் சேவிக்கிற ஆண்டவராகிய இயேசுவுக்குள் மறைந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். அவர்தான் நம்மோடு எப்போதும் இருக்கிறவர். ஆமென். அப்போ ஆதியாகமம் 17:1 இவர் 17 ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லவர். நம்முடைய செய்தி, ஆபத்தை காண்கிற நீ மறைந்து கொள். எங்கு மறைந்து கொள்? முதலாவதாக தேவன் இயேசுவுக்குள் மறைந்து கொள். ஏன்னா உன்னை படைத்தவர் அவர்தான். உன்னை எப்பொழுதும் பாதுகாக்க உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறவர் அவர்தான். அவர் மட்டும்தான் உன்னோடும் எங்களோடும் என்னோடும் உங்களோடும் எப்போதும் இருக்க முடியும். இரண்டாவது ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 17:1 ஏன் தேவனுக்குள் மறைந்து கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே, ஐ ஆம் தி ஆல்மைட்டி, நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமை என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். வேதத்திலே யோனா என்கிற ஒரு தேவ மனிதன் மீன் வயிற்றுக்குள்ள 3 நாளாக இருக்கிறான். அவன் சாகாமல் இருந்தது இந்த சர்வ வல்லவருடைய ஒரு பலத்த கிரியா இருக்கிறது. சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கப்பல் பிரயாணத்துக்கு தப்பி கரையேறின அந்த பவுலை ஒரு பெரிய விரியன் பாம்பு கடித்துக் கொள்கிறது. அதிலே அவன் சாகாதிருந்தது இந்த சர்வலருடைய செயலாயிருக்கிறது. சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்ட தானியேலை சிங்கங்கள் அழிக்க முடியாது. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஒரு செயலாயிருந்தது. அக்கினி சூளைக்குள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி எறியப்பட்டபோது அவங்களுடைய தலையினுடைய முடி கூட கரியவில்லை. பொதுவாக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தெரியாம கையோ முகத்தையோ காண்பித்து விட்டால் முடி கருகி நாற்றம் எடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த சர்வ வல்லவர் என்கிறவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு இருந்தபடியினால முடி கூட கருகவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஏன் தேவனுக்குள் மறைய வேண்டும்? அவர் சர்வ வல்லவர். சிங்க கெபிக்குள் தூக்கி போடப்பட்டாலும், அக்கினியிலே தூக்கி போடப்பட்டாலும், கடலிலே தூக்கி எறியப்பட்டாலும் நம்மை காக்க அவரால் மட்டுமே முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அவர் ஆல்மைட்டி காட். கைகளை உயர்த்தி அலையிலே சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 21:14 படி நம்மை காக்கிற ஆண்டவர் நம்முடைய சிருஷ்டிகர், ஆல்மைட்டி, எப்பொழுதும் கூட இருக்கிறவர். அது மட்டுமல்ல, எப்போது நம்ம கூப்பிட்டாலும் நம்முடைய சத்தத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர். கையை உயர்த்தி உடலை சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கள் நம்முடைய சபையிலே ஆராதிக்கின்ற ஒரு சகோதரி சில ஆண்டுக்கு முன்பு, ஸ்தோத்திரம், அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த லைனை இழுத்து கட்டுகிற ஸ்டே கம்பியில் இவர்கள் தன்னுடைய ஆடை கட்ட போனாங்க. வீடு பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஸ்டே கம்பியில் ஒரு லைன் அத்து விழுந்திருக்கிறது. இது இவங்களுக்கு தெரியாது. இவங்க மரத்தில் கட்டுவது போல அந்த கம்பியில் கட்டினா கரண்ட் பிடிச்சிட்டு இப்போ இரத்தத்தை கரண்ட் உறிந்து கொண்டிருக்கிறது. தொட்டு பக்கத்து வீட்டுக்குள்ளால மகன் இருக்கிறான். அவனை கூப்பிடுறாங்க. அவனுக்கு காது கேட்கல. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, என்னுடைய இரத்தமெல்லாம் கரண்ட் உறிந்து எடுக்கிறது, என்னை விடலை, இப்போ சாக போகிறேன். அப்போ ஒரு தரிசனத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து வஸ்திரம் தரித்த ஒருவர் உங்களோடு வருகிறார். நீங்களும் உங்கள் மனைவியுமாக 3 பேராக நடந்து வருகிறீங்க. இந்த காட்சியை கண்டவுடன் கரண்டு போனது. கரண்டு என் கையை விட்டது. திரும்ப கரண்டு வந்தது. நான் காப்பாற்றப்பட்டேன். நான் சொன்னவங்க இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். பக்கத்தில் பையன் இருக்கிறான். ஆனால் அம்மாவுக்கு வந்த ஆபத்தை அம்மா கூப்பிடுறாங்க. மகனால் கேட்க முடியலை. அவன் வேறொரு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த மிஷினுடைய சத்தத்தில் காது கேட்க முடியலை. இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளே,
அப்போ ஏன் தேவனுக்குள் மறைய வேண்டும் என்றால், ஆமென், நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது எங்கிருந்து கூப்பிட்டாலும் உடனே செவி கொடுத்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமென். ஏன் தேவனுக்குள் மறைந்து கொள்ள வேண்டும்? ஆபத்தை காண்கிற நாம் சில நேரங்களில் வருகிற ஆபத்தை அவர் நமக்கு சொல்லித் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இதை மனிதன் சொல்லித்தர முடியாது. எத்தனையோ ஆபத்துகள் வருகிறத ஆண்டவர் சர்வ வல்லவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிளாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய அழிக்க ஏரோது வகை தேடுகிறான். ஆனால் சாஸ்திரிகளை பார்த்து அவரைத்தான் அவன் கனம் பண்ண விரும்புவது போல நடிக்கிறான். ஆனால் இந்த செய்தி, ஆமென், யோசேப்புக்கு தேவனால் சொல்லப்பட்டது. இப்படியே ஏன் தேவனுக்குள் மறைய வேண்டும்? தேவனுக்குள் மறைந்து ஆபத்தை கண்டு தேவனுக்குள் மறைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற ஆபத்தை அது யார் மூலம் வந்தாலும் அவர் சொல்லிக் கொடுக்கிற தேவன். கை வைத்தலை சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆபத்தை காண்கிற நீ தேவனுக்குள் மறைந்து கொள். இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்று என்னை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறேன். நான் உங்கள் சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இங்கே இரண்டாவதாக ஆபத்தை காண்கிற நீ தேவனுடைய சமூகத்திற்குள் மறைந்து கொள். ஆதியாகமம் 4:14 காயின் சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்திற்கு நான் விலகி போயிருவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். நீங்களும் நானும் காயினை போல தேவ சமூகத்தை விட்டு விலகி போக அல்ல, பாதுகாப்பிற்காக தேவனுடைய சமூகத்துக்குள் மறைந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில வாகனங்களில் இப்படி எழுதப்பட்டிருக்கும், ஆமென், அவனுடைய பிரசனம், அவருடைய பிரசன்ஸ், ஆமென், ஷால், ஆமென், என்னுடைய முன்பதாக செல்லும், அவருடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லும் என்று வசனங்கள் எழுதப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகள், இரண்டாவது ஆபத்தை காண்கிற நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திற்குள்ளால, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளால மறைந்து கொள்ள வேண்டும். அது என்ன பிரசன்னம், அது என்ன சமூகம்? பாருங்க, சூரியன் இருக்கிறது, அதிலிருந்து ஒளி வருகிறது, அதில் வெப்பம் வருகிறது, அது வருகிற ஒளி கதிர் தான் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். அந்த சமூகத்திற்குள் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வருகிற ஆபத்திலே நீங்களும் நானும் பாதுகாக்க முடியும். இதை அதிகமாய் உணர்ந்த எகிப்தில் பல கலைகளை கற்ற மோசே யாத்ராமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். ஆமென், சோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் மோசே உனக்கு முன்பதாக செல்லும். இந்த சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாதுகாக்கப்பட்ட இந்த மோசே ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது சமூகம் எங்களோடு வராதிருந்தால் இவ்விடத்திலிருந்து எங்களை அனுப்பாதிரும். பாருங்க, மிகப்பெரிய ஞானி, தேவன் தலைவனாக ஏற்படுத்தி இருக்கிறார். அவரே ஜெபிக்கிறார், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வர வேண்டும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக வரணும். இல்லைன்னா ஆமாம், இந்த இடத்தை விட்டு எங்களை கடந்து போக பண்ணாதிரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆபத்தை காண்கிற நீ அவருடைய ஆமென் சமூகத்திற்குள் மறைந்து கொள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, யாத்திராகமம் 10:3 சோத்திரம், தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்துக்குள் மறைந்து கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வாங்க என்று நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 10:3 என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று
ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லி பார்வோனுக்கு சொல்ல அனுப்புகிறார். இரண்டாவது, நம்முடைய பாதுகாப்பிற்காக ஆபத்திற்கு தப்பும்படி தேவனுடைய சமூகத்திற்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திற்குள், பிரசன்னத்திற்குள் மறைந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் அந்த அவரை ஆராதிக்கிறவனாயிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் ஒரு சூரிய வெளிச்சத்தை காணும்போது ஒரு இன்பம் உண்டாகிறது. அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்க்க அநேக மக்கள் போகிறார்கள். அநேக மக்கள் அந்த சூரியனை தெய்வம் என்று நினைத்து அதை கும்பிடுகிறார்கள், வணங்குகிறார்கள். அது தெய்வம் அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய சமூகத்திற்குள்ள நீங்களும் நானும் மறையணும். அந்த பிரசன்ஸுக்குள்ள மறைந்துட்டோம்னா நமக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் உண்டாகும் போது நீங்களும் நானும் அவரை ஆராதனை செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 19:22 அவருடைய சமூகத்துக்குள் மறைந்து கொள்ளுகிறவர்கள் அவரை ஆராதிப்பார்கள். யாத்திராகமம் 19:22 அவருடைய சமூகத்துக்குள் மறைந்து கொள்ளுகிறவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிற ஸ்தோத்திரம், தேவன் விரும்புகிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் பரிசுத்த வாழ்க்கையா இருக்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் மறைந்து கொள்ளுகிறவர்கள் அவரை ஆராதிப்பார்கள். அவருடைய சமூகத்திலே மறைந்து கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார்கள், பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து ஒரு காரியம் சொல்லுகிறோம். யாத்திராகமம் புத்தகம் 34:2 ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, மோசே, மலையின் உச்சியில் கண்மலை மேல் வந்து நின்று தில் என்று சொல்லி மோசே ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, மூன்றாவது, தேவ சமூகத்தில் மறைந்து கொள்கிறவர்கள், ஆபத்திற்கு தப்பும்படி மறைந்து கொள்கிறவர்கள் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாயிருப்பார்கள். தேவ சமூகத்தில் மறைந்து கொள்கிற மனிதன் அவரை ஆராதிக்கிறான். தேவ சமூகத்தில் மறைந்து கொள்கிற மனிதன் பரிசுத்தப்படுத்துகிறான், தன்னை பரிசுத்தனாய் பாதுகாத்துக் கொள்கிறான். தேவ சமூகத்தில் மறைந்து கொள்கிற மனிதர்கள் ஜெபிக்கிறவர்களாயிருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பிரசங்கி 5:3 தேவனுடைய சமூகத்திலே துணிகரமாய் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. நான்காவதாக, தேவனுடைய சமூகத்துக்குள் மறைந்து கொள்கிறவர்கள் துணிகர பாவத்திற்கு இடம் கொடுக்கவே மாட்டார்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் ஏன் இன்றைக்கி துணிகரமாக பாவம் செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் தேவ சமூகத்துக்குள் இல்லை. தேவ சமூகத்துக்குள் இருக்கிறவனுக்கு பாவம் செய்ய பயம் உண்டாகும். பைபிள் சொல்லுகிறது, போத்திபார் வீட்டிலே வேலைக்காய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பு ஒரு பொல்லாத பாவ தருணம் அவனுக்கு வருகிறது. அவனோடு கர்த்தர் இருந்தார், அவருடைய பிரசன்னம் அவனோடு இருக்கிறது, அவன் தேவ சமூகத்துக்குள் இருக்கிறான். ஆகையினால ஸ்தோத்திரம், அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே மறைந்து கொள்கிறவர்கள் பாவம் செய்ய யோசிப்பாங்க, துணிகர பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்தை காண்கிற நீ பாதுகாப்பிற்காக தேவ சமூகத்துக்குள் மறைந்து கொள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 27:5 வாசிப்போம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மனையின் மேல் உயர்த்துவார். மூன்றாவதாக, ஆபத்தை காண்கிற நீ அவருடைய கூடாரம் என்கிற அவருடைய ஆலயத்துக்குள் மறைந்து கொள். இந்த நாட்களில் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை. வைரஸ் நிமித்தம் அரசாங்கம் நமக்கு பல விதிமுறைகளை சொல்லியிருக்கிறது. ஆட்கள் ஆலயத்திலே கூட வேண்டாம் என்று. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக தேவனுடைய ஜனங்களுக்கு ஆலயத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. தீங்கு நாளில் தமது கூடாரம் என்கிற ஆலயத்தில் மறைத்து என்னை பாதுகாப்பார் என்று
தாவீது சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்ஐயா 4:6 சொல்லுகிறது, பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் காற்றுக்கும் மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் இருக்கும். வெயிலுக்கு நிழலாக, பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாக, மறைவிடமாக ஒரு கூடாரம் இருக்கும். தேவனுடைய ஆலயம், ஆமென், அவருடைய கூடாரம் என்கிற அவருடைய ஆலயம் நம்முடைய ஆபத்திற்கு தப்புவிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஊழியக்காரர் இவனுமான ஒரு சாட்சியை சொன்னார். அவர் சொன்ன சாட்சியினுடைய அந்த ஒரு கருப்பொருள் என்னன்னா, ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு விசுவாசிக்கு ஆராதனை நேரத்தில் ஆலயத்துக்கு உள்தான் பாதுகாப்பு இருக்கிறது. அவருக்கு நடந்த ஒரு ஆபத்தை சொன்னார். நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஸ்தாபனத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தாபனத்திலே ஜெனரல் கன்வென்ஷன் நடக்கும்போது தூரத்திலெல்லாம் மக்கள் வருவாங்க. வந்து ஸ்தோத்திரம், மீட்டிங் வருவாங்க, இடம் பார்க்க போவாங்க, பல இடங்களுக்கு போவாங்க. பகல் கூட்டத்துக்கு இருப்பாங்க, இரவு கூட்டத்துக்கு இருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் காரியம் நடந்து கொண்டிருக்கும். அந்த ஊழியக்காரன் ஒருமுறை பகல் கூட்டம் தானே என்று நினைத்து இடைக்கூட்டத்தில் ஒரு நாள் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த அலுவலாக ஸ்தோத்திரம் இரவி புதுக்கடை வழியாக பைக்கிலே போயிருக்கிறார். அவர் பைக்கிலே போய் கொண்டிருக்கும் போது அவருக்கு பின்னால ஒரு வாகனம் வந்து மோதி இவர் ஸ்தோத்திரம் தூக்கி எறியப்பட்டு ஒரு 55, 58 வயது மதிக்கத்தக்க அவர் அப்படியே டைவ் அடிக்கிறாராம். கர்ணம் மறைந்து ரோட்ல அப்படியே போய்கொண்டிருக்கிறார். இதை அவருக்கு தெரிந்த ஒரு நபர் பஸ்ஸில் அவர் போயிட்டு இருக்கிறார். இவர் பார்த்துட்டே போறார். ஸோ அவர் நினைக்கிறார், குறிப்பிட்ட இந்த பாஸ்டர் அல்லவா கழுத்து ஒடிந்து மரித்து போயிருப்பார். சில மாதம் தாண்டி அந்த ஊழியரை பார்க்கிறார். இவர் கழுத்து ஒன்றும் ஒடியலை, நல்லா இருக்கிறார். இவரை பார்க்கும்போது சொல்ல, பாஸ்டர், அன்றைக்கி நீங்கள் பைக்கில் போகும்போது ஒரு வாகனம் உங்களை இடித்து நீங்கள் டைவ் அடித்து போகிறத நான் பஸ்ஸில் பார்த்துட்டு போனேன். நீங்கள் செத்து போறீன்னு தான் நினைத்தேன். எப்படி தப்பினீங்க பாஸ்டர்னு கேட்டாராம். தேவனுடைய பிள்ளை அந்த ஊழியர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆராதனை நேரங்களில் பாதுகாவல் ஆராதனை ஸ்தலத்தில் தான். அவங்க ஆராதனை ஸ்தலத்தை விட்டு தவிர்க்க முடியாத காரியத்து நிமித்தம் ஓகே, ஆனால் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் ஆராதனை நேரத்தை நம்ம மாற்றி வைத்து விட்டு பிரயாணம் போவது, விருந்து வீடுகளுக்கு போவது, நம்முடைய சுய காரியங்களை தேடி போவது நமக்கு பெரிய ஆபத்துகளை உண்டு பண்ணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் உங்கள் சூழ்நிலைகளை அறிகிறா. ஆராதனை நேரத்திலே ஆராதனைக்கு போய் பழகினவர்கள் கண்டிப்பாக ஆராதனை முக்கியப்படுத்துங்கள். மூன்றாவதாக, ஆபத்தை காண்கிற நீ தேவனுடைய கூடாரம் என்கிற ஆலயத்துக்குள் மறைந்து கொள் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 61:4 தாவீது சொல்லுவான், ஆண்டவரே, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுவா, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இன்னொரு இடத்தில் எப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருப்பேன் என்று சொல்கிற வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 84ஆம் சங்கீதத்தில் தாவீது பாடுகிறார், ஒரு குருவியானது கூடு கட்டுவதற்கு இடம் கிடைத்தது போல, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு இடம் கிடைத்ததே. ஆண்டவரே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சு வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லி ஆலயத்துக்குள் வருவதற்கு தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தபடியினால் தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் செல்கிற நீங்கள் ஆலயத்திலே கர்த்தரை ஆராதியுங்கள். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு ஆண்டவர் 15 ஆண்டுகளை அதிகப்படுத்தி கொடுத்த போது அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நானோ என் தேவனுடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன். நான் உம்முடைய ஆலயத்திற்கு போவேன் ஆண்டவரே. ஆண்டு சொல்லுகிறா, குறிப்பிட்ட நாளில் இந்த நோய் மாறி நீ ஆலயத்திற்கு போவாய். அவன் சொல்லுகிறான், எனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி தந்தீரே, இனி என்றைக்கும் போல பைபிள் கொண்டு போகாம, பாட்டு புஸ்தகம் கொண்டு போகாம, உண்மை கனம் பண்ணாம போக மாட்டேன். இனி ஆலயத்திற்கு போகும்போது வெக்கப்படாம என்னுடைய கீத வாத்தியத்தை, ஹிட்டாரை,
கீபோர்டை கையில் கொண்டு போவேன். எல்லாரும் ஆராதிக்கும் போது எனக்கு இருக்கிற கீத வாத்தியத்தை வாசித்து ஒரு ராஜா என்பதை மறந்து நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறான். என்னுடைய பிள்ளைகளே, மூன்றாவது, ஒரு தேவ பிள்ளைக்கு ஆபத்திலே தப்ப ஒரு பாதுகாப்பான இடம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறீர்களா? தேவனை ஆராதிக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிப்பது மிக முக்கியமானது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, சில சபை கூடி வருதலை விட்டுவிட்டது போல நீங்களும் விட்டுவிடக்கூடாது என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆபத்தை காண்கிற நீ மறைந்து கொள். நீ ஆபத்திலே தப்புவிக்கும்படி தேவனுக்குள் மறைந்து கொள், அவருடைய சமூகத்துக்குள் மறைந்து கொள். மூன்றாவதாக, அவருடைய ஆலயத்துக்குள் மறைந்து கொள். அமெரிக்கா தேசத்தில் இரட்டை மாடி கட்டிடம் இடிக்கப்பட்ட போது அதில் தப்பின ஒரு சகோதரனுடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அவர் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி வீட்டிலிருந்து ஜெபிப்பாராம். என்றைக்கும் ஜெபித்து தான் தன்னுடைய டியூட்டிக்கு போவாராம். அவர் தன்னுடைய மேசையில் இருக்கும்போது மேலே போக வேண்டிய அந்த விமானம் இவங்க இருக்க பக்கத்தில் அப்படியே வேகமாய் வருகிறது. எல்லாரும் பயந்து இவர் தன்னுடைய மேஜைக்குள் ஒளித்து கொள்ளுகிறார். விமானம் இடித்து கட்டடம் எரிந்து பல பிரச்சனைகள் வந்தது. அவர் ஜெபிக்கும்போது, என்றைக்கும் ஜெபிக்கும்போது அவரை அறியாமல் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாராம். ஆண்டவரே, என்னை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும், என்னை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும் என்று ஜெபித்தாராம். இப்படி ஒரு ஆபத்து அமெரிக்காவில் உள்ள இரட்டை மாடி கட்டத்திற்கு வரணும் யாருக்கும் தெரியாது. அவர் எப்படியோ பாதுகாக்கப்பட்ட அவர், அநேக மக்கள் மரிச்சாங்க, நேரே தேவனுடைய ஆலயத்திற்கு போனாராம். அங்கே போய் முழங்கால் படியிட்டு, ஏன் ஆண்டவர் நான் பாதுகாக்கப்பட்டேன், உம்முடைய பாதுகாவலுக்காய் நன்றி என்று சொல்லி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். ஆகவே உங்களுக்கு நன்மை செய்யும் போது தேவனுடைய ஆலயத்தை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தேவன் செய்கிற அற்புதங்களை ஆலயத்தில் வந்து சாட்சியாக நில்லுங்கள். ஒருவேளை எழும்பி சாட்சி சொல்லாவிட்டாலும் எல்லாரும் ஆராதிக்கும் போது கர்த்தருக்கு மகிமையாக செய்த அற்புதங்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, கேடகமே நன்றி ராஜா, அன்பே என்னா நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே நாதா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வருகிறதை விதி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆபத்தை காண்கிற நீ மறைந்து கொள், தேவனுக்குள் மறைந்து கொள், அவருடைய சமூகத்துக்குள் மறைந்து கொள், அவருடைய ஆலயத்துக்குள் மறைந்து கொள் என்று எங்களோடு பேசினீங்களே. ஒரு கொடிய ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது யாருக்கு என்ன ஆபத்து நடக்கும் என்று தெரியாதப்பா. ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவ பிள்ளைகள்
ஆபத்திற்கு மறைந்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறீர். உம்முடைய சமூகம் இருக்கிறது, உம்முடைய ஒரு ஆலயம் இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆபத்துக்கு தப்பும்படி தேவனுக்குள், அவருடைய பிரசன்னத்துக்குள், தேவனுடைய ஆலயத்துக்குள் மறைந்து கொள்ள கிருபை தாரும். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய கிருபை ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் நம்முடைய இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.